வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ நம்ம சாரதா உச்சிகா பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் நம்ம சாரதா உச்சிகா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம பொருட்டோவில். அண்ட் நம்ம சாரதா தான் யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு, நம்ம சாஸ்கே அண்ட் நம்ம சக்குரா. சக்குரா ட்ராஷ் அந்த மாதிரி நம்ம எது வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. பட் இருந்தாலுமே மெடிக்கல் நிஞ்சுட்ஸில் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம சக்குரான்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம சக்குரா வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினது வந்து அவங்க சுனாடே ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட். அண்ட் நம்ம சுனாடே வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுமே நம்ம சீல் ஆஃப் இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, சீல் ஆஃப் ஃபீலிங்கை. அண்ட் இந்த மாதிரி ஹீலிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது செம பவர்ஃபுல் கிடச்சிருக்கும். அண்ட் அவங்களுமே வந்து செம ரா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம சாரதா உச்சிகா நம்ம ரா ஸ்ட்ரென்த் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அந்த பொருட்டோட ஃபைட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சக்குரா செம்மையாக வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ் நினைக்கிறேன். எஸ், அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு எபிசோடில் நம்ம சாரதா அந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் நிஞ்சுட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹீலிங் ஜுட்ஸு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லலாம். இந்த பவர்ஸ் தான் நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதை அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? ஏன் நம்ம அவங்களால வந்து அந்த ரேப்பிடான ஸ்ட்ரென்த் மட்டும் யூஸ் பண்ண முடியுது, பட் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ ஷரிங்கன், எஸ், மெடிக்கல் நிஞ்சுட்ஸு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசிஷன் வந்து அதிகம் தேவை. ஐ மீன் நீங்கள் வந்து சக்கரை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்படின்னா சக்கரை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வந்து செம்மையாக பார்க்கணும், இல்லை செம்மையாக வந்து அந்த ஒரு ப்ரிசைஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அக்யூரேட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன் நம்ம ஷரிங்கானே இருக்குது ப்ரோ, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். எஸ், நம்ம ஷரிங்கான் இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம ஷரிங்கான் வந்து பக்காவுமே இருக்குது. அண்ட் இருந்தாலுமே ஏன் நம்ம சாரதாவில் வந்து பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங். எஸ், நம்ம சாரதா அந்த இனிமேல் நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி நம்ம டாக்டர் படித்து நம்ம டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணால் அது மட்டும்தான். நிறைய சர்ஜன்ஸ் வந்து ப்ராக்டிஸிங் சர்ஜன்ஸ் தான் சொல்லுவாங்க, தவிர சர்ஜன்ஸ்னு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சர்ஜன்ஸ் மாதிரியே அந்த வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த வந்து உண்டு. இல்லை வந்து அவங்க நார்மலாக அந்த சிம்பிளாக படிக்கிறாங்களோ இல்லை சிம்பிளாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் அந்த சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிஸிங் சர்ஜன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் நியூஸில் செம்மையாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான். இவங்க வந்து எப்படி இந்த பவர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அண்ட் எப்படி அவங்க வந்து நம்ம பவர்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து கொடுக்குறாங்கன்ட்டு. எஸ், எப்படி ப்ரோ இந்த பவர் பர்ஃபெக்டாக நடக்குது இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் தான். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம ரின் எடுத்துக்கோங்களேன். ஸோ ரெண்டுமே அந்த நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஈஸியாக அந்த ஏஜில் வந்து யாராலையுமே ஐ டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ அவங்களால அந்த ஈஸியாக அந்த ஐ பிளான்லாம் பண்ண முடிஞ்சிருக்கும். ஐ பிளான்னா நம்ம பொருட்டோ, ஐ மீன் சாரி, நம்ம கக்காஷிக்கு நம்ம ஓபிட்டோக்கு நடந்த இதில் வந்து அவங்க தான் நம்ம ஓபிட்டோட சரிங்கான எடுத்து நம்ம கக்காஷி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ மெடிக்கல் நிஞ்சுட்ஸுங்கிறது வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வருது. ஸோ இதுக்கு நீங்கள் ஷரிங்கான் இருந்தாலும், ஏன்னா நிறைய பேர் ஷரிங்கானில் இருக்கும்போது அந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாஸ்கியோட மாம். எஸ், நம்ம சாஸ்கியோட அம்மா கூட அந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் செம்மையான ஒரு பவர்ஃபுல் தான். அண்ட் மோஸ்ட் உஜிகாஸ் வந்து அந்த மோஸ்ட்லி ஷரிங்கான் ஃபைட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சில பேர் தான், நீங்கள் ஒரு ஹேண்ட் ஃபிங்கர் விட்டு நீங்கள் எண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்கள் மட்டும்தான் அந்த இந்த மோஸ்ட்லி இந்த ஃபைட்டிங் வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்க உங்களுக்கே தெரியும். நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸூஸ் இல்லை அந்த வேறு ஒரு டிஃபென்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி அந்த யூஸ் பண்ணுறது ரொம்ப இதுக்கான ரீசனாக இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷரிங்கானை வந்து எப்படி இவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் எஸ், ஷரிங்கானை வந்து நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸ்க்கு இன்னுமே சூப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். எப்போதுமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஷரிங்கானை வந்து எப்படி அவங்க வந்து இந்த ப்ரெசைஸான ஒரு விஷயம் காப்பி பண்ணுறதுக்கு இல்லை அந்த இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு அஃபென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஷரிங்கானோட ஒரு பேசிக் நேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பக்காவாக பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் மூலிமா தான் வரும்ட்டு. அண்ட் நம்ம பொருட்டோ கூட வந்து சொல்லியிருப்பார். நம்ம நருட்டோ வந்து என்ன தான் அந்த பெரிய ஹீலிங் ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருப்பார். பட் பொருட்டோக்கு வந்து தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ வந்து இந்த ஹீலிங் ஜுட்ஸ் கற்றுக்கிட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பெரிய ஹீலர்ஸாக இருக்கட்டும், இவங்களாலே முடியாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து உணவு விஷயம் வந்து ஒரு ஐயை வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக கொண்டு வருது. நம்ம கக்காஷிக்கு வந்து பண்ணியிருப்பார். அது நம்ம வாரில் அது வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். எஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நீங்கள் அதை வந்து எந்த ஒரு ஹீலிங் ஜுட்ஸுமா யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம நருட்டோ வந்து பண்ணியிருப்பார். நம்ம பொருட்டோக்கு வந்து நம்ம நருட்டோ அருமை பெருமைனா தெரியாது. ஸோ தப்பாக நினச்சிக்க வேணாம். பட் அப்படி இருந்தாலுமே நம்ம இந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் எப்படி ப்ரோ நம்ம நருட்டோ மட்டும் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நருட்டோவோட சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பவருங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹீலிங் தான்.
எஸ். அண்ட் அஷிராமாவோட பவர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த மெடிக்கல் நிஞ்சுட்ஸும் ஏன் ப்ரோ அந்தளவுக்கு பெருசாக வரலன்னு கேட்டிங்கன்னா, அஷிராமாவோட உசுமாக்கி நேச்சர், உசுமாக்கி இல்லை, அவர் வந்து செஞ்சு. ஸோ இந்த 2 பேருமே வந்து லைஃப் ஃபோர்ஸில், இந்த லைஃப் ஃபோர்ஸ் அந்த நம்ம ஹீலிங் பவர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசனுமே இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்காவான ஒரு விஷயத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் ப்ரோ அப்படி இருக்குது அப்படின்ட்டு, இதெல்லாம் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? அண்ட் எஸ், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரீசனுமே வந்து இதுதான், இந்த ஒரு கான்செப்ட் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. அண்ட் எஸ், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி நம்ம நருட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறினான்ட்டு நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கான ரீசனுமே வந்து இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பவர். அண்ட் அதை நம்ம நருட்டோ வந்து பக்காவை யூஸ் பண்ணார். அண்ட் இதுக்கான நம்ம அஷிராமோட இந்த ஒரு சேஜ் ஆஃப் இந்த பவர்ஸ் எடுத்துப்போம், ஷிகாகோ வுட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீலிங் பவர்ஸ் வந்து எடுத்துப்போம். ஸோ நம்ம அஷிராமா செல்ஸ் வந்து இப்போ வரைக்குமே நம்ம ஹீலிங் கோயில் வந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எது பெரிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு ரீசனுக்கு தான். நம்ம அஷிராமா வந்து என்ன தான் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவரோட செல்ஸ் வந்து அதோட பவர்ஃபுல். ஏன் ப்ரோ அவரோட செல்ஸ் மட்டும் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஷிராமா ஒரு செஞ்சு. ஸோ செஞ்சுக்கு எல்லாருக்குமே லைஃப் ஃபோர்ஸ் அதிகம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். சுனாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சீல் ஆஃப் அவேக்கன் பண்ணிப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது எஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதை ஈஸியாகவும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சுனாடே மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கான ரீசன் இதுதான். அவங்க செஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செஞ்சுனால அவங்களால ஈஸியாக மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலுமே ஏன் அவங்க செஞ்சுவாக இருந்துமே இந்தளவுக்கு மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ரோ? பட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய தடவை பார்த்துக்கலாம். நம்ம சுனாடே நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். நம்ம சுனாடே எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ மெடிக்கல் நிஞ்சுட்ஸும் அந்தளவுக்கு டெவலப் ஆகும். நம்ம ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. அப்பப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம இது பண்ணுறதோ, ஒரு பேண்டேஜ் கட்டுறதோ, இல்லை நம்ம ஜுட்ஸு யூஸ் பண்ணி நம்ம ஹீல் பண்ணுறதோ. ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். அவங்க ஒரு ஃபுல் ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் நிஞ்சாஸ் நம்ம ஃபைனல் ஆஃப் த கிரேட் நிஞ்சா வாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் நிஞ்சாஸ், சென்சரி நிஞ்சாஸ் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்பாங்க வாரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெடிக்கல் கேம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதில் கேம்ப்ஸில் யார் ஜெட்ஸூஸ் கண்டுபிடிக்க இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒரு கான்செப்ட்மே இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக விஷயம். அண்ட் இது நம்ம சாதாரண ஏன் யூஸ் பண்ண முடியலன்னா, அவங்க இது வரைக்கும் கற்றுக்கிட்டதே கிடையாது நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸுவை. ஓகே ப்ரோ, கற்றுக்காமல் எப்படி ப்ரோ அப்படிலாம் வரும்னு நீங்கள் கேட்டிக்கலாம். கற்றுக்காமல் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும்தான் சான்ஸ் உண்டு, தவிர அதை நார்மலாக நீங்கள் வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்களுக்கு வர வச்சு அதை நீங்கள் பண்ணுறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக பர்த் ஆகிற எல்லாருமே நம்ம அஷிராமா செஞ்ச மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம சாரதா உச்சிஹா நம்ம ஷரிங்கான் இருந்துமே ஏன் அதை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்கள ஒரு எபிசோடில் அதை பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. என்னதான் நம்ம சக்குராவோட ரா ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே நம்ம சாரதாவில் நம்ம மெடிக்கல் இன்ஜினியர் பண்ண முடியல. பட் அந்த டைமில் மேபி இப்போ அவங்க கற்றுக்கிட்டா கூட பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷரிங்கான் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு பர்சன் லேர்ன் பண்ணுறத விட உங்களால் அதிகமாகவே லேர்ன் பண்ண முடியும் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ககாஷி அந்த பல ஜுட்ஸு கற்றுக்கிட்டதுக்கான ரீசன் நம்ம ஷரிங்கான். பிகாஸ் ஒரு ஜுட்ஸு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டைம் ஸ்பெண்ட் ஆகல. பட் நம்ம ககாஷி அதை ரொம்ப ரொம்ப கம்மியாகவே பண்ணியிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷரிங்கான் இருக்குது. ஸோ தலைவனுக்கு ஷரிங்கான் இருக்குதுன்னா மற்றவங்கள்ட்டேருந்து காப்பி அடிச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம சாரதா நம்ம சக்குரா பண்ணுறது இந்த 2-3 டைம் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஈஸியாக அவங்களால நம்ம மெடிக்கல் நிஞ்சுட்ஸு பண்ண முடியும். பட் அதை பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்கிறது தான் மேபி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஐ திங்க் அதை பண்ணாங்கன்னா இன்னும் பக்காவாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கண்டிப்பாக நம்ம பொருட்டோ கோயிலேருந்து யாருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங், நம்ம ஹீலிங் தேவைப்படும். அண்ட் அப்போ நம்ம இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்டாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்மே நம்ம பொருட்டோவில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஹீலிங் பவர்ஸ் நம்ம அஷ்ராமா மாதிரி யாராலுமே திருப்பி வர முடியாது. பட் மேபி அவர் செல்ஸை வச்சு என்ஹான்ஸ் பண்ணலாம், தவிர மற்றவங்கள நம்ம அஷ்ராமா மாதிரி கொண்டு வர முடியாது. பட் இல்லைனாலுமே நம்ம சக்குராமே நல்ல ஹீலிங் பண்ணாங்க. ஸோ மற்றவங்கள மாதிரி கிடையாமல், ஸோ அவங்கள மாதிரியாவது அட்லீஸ்ட் நம்ம சார்ந்து மாற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷரிங்கான் மூலிமா ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கலாம். அண்ட் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலாம்.
ஸோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும் போது இந்த ஒரு ப்ராசஸ் வந்து அவங்களால ஈஸியாக சிம்பிளிஃபையும் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன் guys. ஸோ நீங்கள் ஆக்சுவலி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சாரதா உச்சிகா கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் நியூஜிட்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னால் நம்ம மெடிக்கல் நியூஜிட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து பேசாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதை ஆன் போட்டுங்க guys. And this is host passing on. So goodbye friends.